இருந்தது. ஸோ என்னோட வெயிட் 148 கிலோக்கு மேல இருந்தது. படிப்புக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா படிச்சிருந்தேன். அதனால யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதே கான்செப்ட் தான் நாங்க ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ நான் டெல்லியில ஒரு 40 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ஸ் பர்த் நான் டெல்லி தான். 24 இயர்ஸ் ஒரு கரியர்ல ஏகப்பட்ட பேங்க்ஸ்ல, ஏகப்பட்ட பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, பல கம்பெனிஸ்ல சீனியர் லெவல்ல பொசிஷன்ஸ் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சாப்பாடு, நிறைய வெளி சாப்பாடு, நிறைய நல்ல பழக்கங்கள், இதெல்லாம் என்னோட ஒரு லைஃப் ஸ்டைலா இருந்தது. அது லைஃப் ஸ்டைலா நினைச்சுக்கோங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம். ஜிம்முக்கு போவோம், வெயிட் லாஸ் சென்டர் போவோம், ஏகப்பட்ட இது பண்ணி வெயிட் லாஸ் பண்ண பார்க்கும்போது வெயிட் ஒன்றும் குறையல. ஒரு லேடி வந்திருந்தாங்க, சொன்னாங்க நான் நிறைய ட்ரை பண்ணேன், நான் வாக்கிங் பண்ணேன். வாகினி மேமா நினைக்கிறேன் யாரோ. வாக்கிங் பண்ணேன், வாக்கிங் பண்ணி கம்மி ஆகல. எல்லாம் பண்ணலாங்க, எல்லாமே பண்ணலாம், நானும் பண்ணேன். ஒரு இன்ச் கூட கம்மி ஆகாது. என்ன காரணம்னா, நாம எல்லாம் சிபிஎஸ்சிக்கு படிக்கும் போது வீட்டுக்கு கொண்டு போய் புக்ஸ் எடுத்துட்டு போய் படிக்கிறோமா? படிக்கிறது இல்ல. காலேஜோட புக்ஸை காலேஜ்ல இருந்து எடுத்துட்டு போய் வீட்டுல போய் படிக்கிறோமா? படிக்கிறது இல்ல. நிறைய பேர் இந்த ஜூம் செஷன் மாதிரி பல செஷன் கேட்பாங்க. எனக்கு ரெக்கார்டிங் தாங்களே, நானும் ரெக்கார்டிங் எடுத்துக்கிறேனே, நானும் ரெக்கார்டிங் பாத்துக்கிறேனே. யாராவது ரெக்கார்டிங்ல கத்துட்டு இருக்காங்க இதுவரையிலும்? சான்ஸே இல்ல. நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் அப்புறமா பாத்துக்கிறேன், எனக்கு ரெக்கார்டிங் தாங்க சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ரெக்கார்டிங் யாருக்குமே ஒத்து வராதுங்க, யாருக்குமே புரியாது. அதே மாதிரி தான் இதுவும். எப்படி நம்ம சிபிஎஸ்சி புக்கை வீட்டுல கொண்டு போய் படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி ஒரு கைடன்ஸ் இல்லாம, ஒரு டீச்சர் இல்லாம, ஒரு கோச் இல்லாம நான் நிறைய விஷயங்கள் பண்ணி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனேனோ அங்கே வந்து நின்னுட்டேன். ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இது இருக்கு. உங்க கண்ணாடி ஸ்லைடு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நான் வந்து ஏகப்பட்ட கவுன்சிலர்ஸ்க்கு, ஏகப்பட்ட டயட்டிஷியனுக்கு, ஏகப்பட்ட ஃபிட்னஸ் சென்டர்ஸ்க்கு, ஏகப்பட்ட கோச்சஸ்க்கு ஏகப்பட்ட பணத்தை பே பண்ணியிருக்கேன். வயத்தை கட் பண்ண போற ஒரு நிலையில, பீரியாட்ரிக் சர்ஜரி போற நிலையில நான் வந்து வந்தபோது டாக்டர் கண்மணி ராஜா மீட் பண்ணேன். அப்பதான் சொன்னார், வேண்டாம் சார், 1 மந்த் எங்களுக்கு டைம். இருக்கு, பிளரா இருக்கு, தெரியாது பேக்ல எல்லாம். 1 மந்த் எனக்கு டைம் தாங்க. அந்த 1 மந்த்ல நான் வந்து இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து தரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க சொன்னாங்க. அந்த 1 மந்த்ல வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கேஜிஸ் கம்மியாச்சு. இதே ஃபுட்டு 7-8 வருஷம் முன்னாடி, இங்க ஜாயின் பண்ணது 8 வருஷம் முன்னாடி, என் சொந்த சித்தப்பா வந்து எனக்கு இந்த ஃபுட்டை கொடுத்திருந்தாரு. ஆனா அவர் கொடுத்தாரு. இந்த சிபிஎஸ்சி புக்கு ஒரு கைடு எல்லாம் கிடைக்கும் டெல்லியில எல்லாம். 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதாம இந்த கைடு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கைடு மாதிரி ஒரு கொடுத்துருக்காரு. எப்படி சாப்பிடணும், இதோட என்ன சாப்பிடணும், இதை எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி பக்குவத்துல நம்ம இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நான் மாட்டினதுனால எனக்கு ரிசல்ட்டே வரல. அப்போ இந்த ஃபுட் மேல நம்பிக்கை இல்லை. அப்புறமா டாக்டர் கண்மணி ராஜா எனக்கு சொன்ன போது நான் வந்து இந்த ஃபுட்டை எடுத்து எனக்கு நல்ல ரிசல்ட் முதல் மாசத்துல இருந்து வர தொடங்கி ஒரு 3 மாசத்துல 15 கிலோக்கு மேல கம்மியான உடனே கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்தது. ஏன்னா உங்க உடம்புல இருந்து ஒரு 5 கிலோ கம்மியாகும் போது உங்க மனசுல இருக்கிற உற்சாகம் பல மடங்கு ஜாஸ்தி ஆகும். உங்க தாட் ப்ராசஸ் ஜாஸ்தி ஆகும், உங்க சிந்தனை ஜாஸ்தி ஆகும், உங்க செயல்பாடுகள் ஜாஸ்தி ஆகும், உங்க செயல்திறன் கூடும் உங்களுக்கு. ஸோ 8.4 இருந்து டயபெட்டிஸ் 6.9 வந்து 6 வந்து இப்போ 6ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா, எனக்கு பிறவியில இருந்து ஒரு கிட்னி தான் இருக்கு, சிங்கிள் கிட்னி, 2வது கிட்னி கிடையாது. தூக்கமின்மை ப்ராப்ளத்துல நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். தூக்கம் வராது எனக்கு. மெஷின் வச்சதான் தூக்கம் இருக்கு, படுத்தா தூக்கம் வராது, உட்கார்ந்தா தூக்கம் இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து 5 மாசத்துல நான் வெளியில வந்தேன். ஸோ என்னோட டயபெட்டிஸ் ரிப்போர்ட், என்னோட ஸ்லீப் ஆப்னியா ரிப்போர்ட் எல்லாமே நீங்க பாத்தீங்க. இதுதான் நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், என் வைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்களோட ஒரு 23 கிலோ கம்மியா இருக்காங்க. டோட்டலா வந்து ஃபுல் ஃபேமிலியோட நம்ம இந்த உணவு பழக்கத்துல வந்து நல்லபடியா மாறி இருக்கோம். காரணம் வந்து எங்களோட கோச்சஸ், எங்க அம்மா நல்லபடியா மாறி இருக்காங்க, என் குழந்தை நல்ல ஆரோக்கியமா மாறி இருக்கு. என் குழந்தை இந்த உணவு சாப்பிட்டு இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமா, நல்ல சுரீட்சமா ஒரு ஒரு இது என்ன சொல்றது, ரன்னிங் ரேஸ்ல, அத்லெட்டிக்ஸ்ல அண்ட் சிலம்பம் கராட்டில நல்ல ஒரு சாம்பா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் கண்மணி ராஜா, டாக்டர் சிவசங்கரி. நான் அவங்க அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னா நான் இந்த செஷன்ல இந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற வாய்ப்பு கிடையாது. ஸோ இன்னைக்கு என்னோட ரிசல்ட் யார் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்கு, யார் எல்லாம் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க. என்ன பத்தி நான் பண்ணது உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியறதா? உங்க லைஃப் என்ன பார்த்து உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் தெரியறதா? இல்லை நான் சொன்ன ரிசல்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? நான் பார்ட்டிசிபேஷன் எதிர்பார்க்கிறேன் எல்லாத்துக்கும். சார் படிப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை சார். அது நீங்க சார், நீங்க எல்லாம் எங்கேயோ இருக்கீங்க. நான் புதுசா வந்தவங்கள்ட்ட கேட்டேன் சார். நீங்க குழந்தை சார், பழைய குழந்தை நீங்க. சொல்லுங்க சிந்தாமணி மேம், சொல்லுங்க. ஆர்வமா பாக்குறீங்க. அமுதா பூபதி மேம், என்னோட ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க ஏதாவது சொல்லுங்க. கண் முன்னாடி நீங்க தான் இருக்கீங்க, டக்கா பேசுவோம். சொல்லுங்க மேம். சார் என்ன வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல எனக்கு. நீங்க கேட்கல. இது யாரு? இது சிந்தாமணி மேமா? எஸ். ஆமா. அமுதா மேம் நீங்க சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஆக்சுவலா மேம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் அந்த எப்படியாவது ஒரு வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பயர் வந்துருச்சு உங்களை பார்த்த உடனே. கண்டிப்பா மெயினா நான் வந்தது வந்து வெயிட் லாஸ் பிளஸ் டயபெட்டிஸ் பிளஸ் பிபிக்காக தான் நான் வந்தேன். லாஸ்ட் டைம் நான் பிபி செக் பண்ணும்போது நார்மலா தான் காமிச்சது. அதுலயே Okay. எனக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சுங்க சார். Okay. எப்படி இருந்தாலும் இதுல இருந்து கண்டிப்பா குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. ஸோ இந்த டாபிக்ல வந்த பீப்புள் எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வெங்கட்ராமன் டாக்டர் சொல்லுவார் அடிக்கடி, இது நாம வந்து முன்னாடி இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு வந்தவங்களுக்கு இந்த பாயிண்ட் இப்போ எதுக்கு சொல்றேன்னா, லேட்டா வரவங்களுக்கு இந்த பாயிண்ட் இன்னைக்கு ஒரு காஸ்ட்லியஸ்ட் மிஸ். சரியா? என்னன்னா, இங்க வரவங்க இந்த செஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்குல இருந்து எவ்ரி 3 months ஒரு வாட்டி நீங்க டயபெட்டிக்கா இருக்கீங்க, பிபி சுகர்ல இருக்கீங்க, கொலஸ்ட்ரால்ல இருக்கீங்க, ஏதாவது ஒரு எலிமெண்ட்ல இருக்கீங்கன்னா எவ்ரி 3 monthsக்கு முதல்ல ஒரு ஃபுல் பாடி செக்அப் எடுங்க. எவ்ரி 6 monthsக்கு, எவ்ரி 3 monthsக்கு அந்த பாராமீட்டர் மட்டும் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் லேப் பிளட் சாம்பிள், வீட்ல செக் பண்றது இல்ல. எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? இந்த கேள்விகள்லாம் லாஸ்ட்ல கேட்பேன் நான் எல்லார்ட்டையும். சரியா? ரேண்டமா கேட்பேன் செஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட. எனக்கு அப்போதான் தெரியும் யார் அட்டென்டிவா இருக்காங்க, யார் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க சொல்லி. ஓகே, முதல் இது எஸ் 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 எஸ். ஸோ முதல் கொஸ்டின் வந்து நீங்க எவ்ரி 3 monthsக்கு அந்த பர்டிகுலர் பேராமீட்டர் எது உங்களோட பேஸ் பேராமீட்டர்ல ப்ராப்ளம் இருக்கோ அந்த பேராமீட்டர் டெஸ்ட் எடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீங்க வெயிட் சார்ட் மெயின்டைன் பண்ணது. பாருங்க 44 கிலோ வெயிட் சார்ட் மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஆனா இதுவரையில என்னோட கோச்சஸ்க்கு நான் என்னோட சார்ட் அனுப்புறேன். டயபிட்டிஸ் மார்க் பண்றேன், எல்லாம் மார்க் பண்றேன், பிபி சுகர் மார்க் பண்றேன். பிசிக்கல் சார்ட்டுக்கு தனி மவுஸ் இருக்கு. பிசிக்கலா சார்ட் மெயின்டைன் பண்றவங்க யார் யார் கை தூக்குங்க பார்ப்போம். பிசிக்கலா சார்ட் மெயின்டைன் பண்றது யாரெல்லாம் கை தூக்குங்க. கட்டாயமா பிசிக்கல் சார்ட் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நோ காம்ப்ரமைஸ். நல்ல பழைய பீப்புள் கூட டாக்டர் வெங்கட்ராமன் சார் எல்லாருமே மெயின்டைன் பண்றீங்க. பிசிக்கல் சார்ட்டுக்கு வேற லெவல் ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த டோபமைன் லெவல் வந்து நம்ம மூட் ஹார்மோன்ஸ் வந்து மாறுறது. பிசிக்கல் சார்ட் எழுதுறவங்க வேற லெவல்ல வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. பிசிக்கலா எழுதுங்க. கார்த்திகா மேம் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இன்னும் அற்புதமா போனோம். அமுதா மேம் உங்களுக்கு போனோம். மதீனா மேம், பிரபா மேம் இவங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் மாறணும்னா பிசிக்கல் சார்ட் பிரிண்ட் அவுட் எழுத தொடங்குங்க. பிசிக்கல் சார்ட்ல எவ்ரி 10th டே டயபெட்டிக் இருக்கிறவங்க டயபெட்டிஸ் எடுங்க. உங்க வீட்ல இருக்கிற டெஸ்ட் எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க. உங்க கோச்சுக்கு அந்த போட்டோ அனுப்புங்க. நான் கேரண்டி தரேன் உங்களோட ரிசல்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட். எல்லாருமே இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. உங்களோட ரிசல்ட் ஒரு யூனிக் ரிசல்ட்டா மாறும். ஓகே, தட் which is documented is successful. டாக்குமெண்ட் ஆகாதது எதுவுமே ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். நான் இதை சாப்பிட்டேன் எனக்கு ரிசல்ட்டே வரல, நான் இதை பண்ணேன் எனக்கு ரிசல்ட்டே வரல, இந்த மாதிரி பல பேர் சொல்லுவீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நாம என்ன பண்ணோம்? நம்ம அதை எழுதுனோமா? நம்ம அதை மார்க் பண்ணோமா? நம்ம அதோட ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோமா? இல்ல நமக்கு தான் அது தெரியுமா? ஏங்க முந்தானத்துக்கு சாப்பிட்டது இன்னைக்கு கிளம்புற ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது, இன்னைக்கு இருக்க ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. நீங்க 3 மாசம் முன்னாடி எடுத்த வெயிட் சார்ட் எல்லாம் ஞாபகமா இருக்க போகுது எல்லாத்தையும் கிடையாது. அதனால டாக்குமெண்டேஷன் இஸ் தி கீ டு சக்சஸ். ராஜராம் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணாதுங்க ப்ளீஸ். ரிக்வெஸ்ட் அன்மியூட் பண்ணாதுங்க, அப்படியே மியூட்ல இருங்க. எஸ். சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த 3 விஷயங்கள் எல்லாருமே இன்னைக்குல இருந்து கடைபிடிங்க. உங்களோட ரிசல்ட்டை, உங்களோட மாற்றத்தை நீங்க பார்க்க அந்த ஒரு மாற்றத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற மனப்பக்குவம் இருக்குல்ல, அந்த மனசுல ஒரு உற்சாகம் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்க போகுது. உண்மையிலே நான் சொல்றேன், யூ வில் see your success in front of your eyes. ஒரு ஆள் தன்னோட சக்சஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை பார்த்து முன்னேறும் போது வேற லெவல்ல ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஓகே, சோ எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கா? வெரி குட், வெரி குட், சூப்பர். சரிங்க, நம்ம டாபிக் போயிடுவோம். டாபிக் கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்லைட்ஸ் பண்ணிருக்கனால கொஞ்சம் ஸ்லைட்ஸ் வந்து விசிபிலிட்டி கம்மியா இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க, நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ இந்த டாபிக் வந்து வாட் இஸ் த ரைட் டயட் ஃபார் டயபெட்டிஸ். இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுல என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு ரிசல்ட் சூப்பரா வரும், இல்ல நமக்கு டயபெட்டிஸ் தான் நம்ம வந்து வெளியில வரலாம். சரி, எல்லாருமே இங்க வந்திருக்கிறவங்க ஒரு 10 நாளுக்குள்ள வந்திருக்கிறவங்க அமுதா பூபதி மேம் ஒன்று ஸ்பாட்லைட் பண்ணுங்க. 1 month 2 month குள்ள வந்திருக்கிறவங்க அமுதா பூபதி மேம், கார்த்திகா மேம், உங்களெல்லாம் ஸ்பாட்லைட் பண்ணுங்க. கார்த்திகா மேம் சரியா? அதுக்கப்புறம் வேற யாரு? மதீனா மேடம் उनको लगाओ, स्पॉटलाइट करो. மகேஸ்வரி மேடம், மகேஸ்வரி மேடம் இல்லை, வேற யார்? அருண் சார், உங்க கிளப்ல யாராவது இருக்காங்களா? ஆமா சார். 10 days சார். அன்னகாம் மேம் இல்லை, அன்னகாம் பழைய ஆயிடுச்சு. அது வெரி குட். வேற யார் இருக்காங்க அங்க? 10 நாள் கார்த்திகா மேம் பண்ணலீங்க, என்னாச்சு? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்பாட்லைட் பண்ணுங்க. ஓகே, வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, சோ இன்னைக்கு இங்க ஸ்பாட்லைட்ல வந்தவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன கேள்வி. இந்த ப்ரோக்ராம்ல வரதுக்கு முன்னாடி எல்லாரோடும் ஸ்டேபிள் டயட் காலம்பரத்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன? அன்மியூட் பண்ணி பேசுங்க எல்லாரும். விஸ்வம்பரன் சார் நீங்க சொல்லலாம், கார்த்திகா மேம் சொல்லலாம். காலையில diet. காலை உணவு என்ன? முன்னாடி இந்த ப்ரோக்ராம்ல வரதுக்கு முன்னாடி காலை உணவு என்னது? இட்லி, இட்லி, தோசை, அந்த வரை பூரி, சிறுதானிய தோசைகள் அந்த மாதிரி. வெரி குட். ஓகே, சார் சொல்லுங்க மேம். கார்த்திகா மேம் வந்து கோதுமை தோசை சாப்பிடுவேன் சார். வெரி குட் மேம். அமுதா மேம்? சார் நார்மல் இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி ஐட்டம் சார். மதீனா மேம்? இட்லி பூரி பொங்கல் இட்லி பூரி பொங்கல். சரி, சில சூப்பர். டைம் ஸ்கிப் ஆயிரும் சார்.
சில டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கதான் வந்தது பாருங்க, இவங்க என் கேட்டகரி கை கொடுங்க அப்படியே நல்ல சூப்பரா. நான் காலங்காத்தால வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது 2 கப் காபி, 4 ரஸ்க், 3 பிஸ்கெட், இதாக என்னோட பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பிறகு வடை, திருப்பி காபி, இந்த மாதிரி இட்லி, வடை, பூரி, இதெல்லாம் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து சாப்பிட்டு இருந்தாங்க, ஸ்பாட்லைட் ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட பேசிக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறது. நமக்கு டெய்லிக்கு பேசிஸ்ல எல்லாருமே முதல் டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரிச்சான ஒரு மிக்ஸ் ஃபுட்டுல எடுக்கணும். ஆனா நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது என்னது? பியூர் மாவு இல்லாட்டி காப்ஸ், அங்கதான் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ இங்கதான் முதல்ல வந்து நமக்கு மிஸ்டேக் நடக்கிறது நம்ம டயட்ல. அண்ட் டயபெட்டிக்ஸ்க்கு இது இன்னும் டேஞ்சரஸ். என்னன்னா விடிகாலையில என்னண்டு அவங்க வந்து அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ள தன்னோட முதல் மீலை சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ல நமக்கு டைப் 2 டயபெட்டிஸ் தான் முதல்ல பார்க்கணும். டைப் 2 டயபெட்டிஸ் பத்தி தனி செஷன் எடுக்கப்படும். பட் இங்க ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன். ஒரு chronic condition where the body either resists the effect of insulin or doesn't produce enough insulin. So type 2 diabetesல ஒண்ணுல வந்து insulin resistance, ப்ரொடியூஸ் ஆன இன்சுலினை அப்சார்ப் பண்ணாம விடுறது, அதை போய் ரத்தத்துல சேர்க்கிறது. ரெண்டாவது, இன்சுலின் வந்து ப்ரொடியூஸே ஆகிறது ஃபார் மெயின்டைனிங் த பிளட் சுகர் லெவல். இன்சுலின் வந்து பிளட் சுகர் லெவலை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஹார்மோன். ஸோ அது வந்து குறைபாட்டில் இருக்கும் போதோ இல்லை கூட இருக்கும் போதோ இந்த பிரச்சனை வருது. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இட் கிராஜுவலி டெவலப்ஸ் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் லைக் டயட், இன்ஆக்டிவிட்டி அண்ட் ஒபிசிட்டினாலேயும் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வருது. ரொம்பவே உட்கார்ந்து இருக்கிற பீப்புள், ரிமோட் எடுத்து தாப்பா, தண்ணி எடுத்து தாப்பா, சாப்பாடு எடுத்து தாப்பா, அந்த மாதிரி இருக்கிற பீப்புள், அப்பா அம்மாட்ட இருந்து ஒரு 30% வந்தவங்க, அண்ட் நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னே தெரியாது. இன்னைக்கு அதாக பெரிய ப்ராப்ளம். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்னைக்கு அந்த டயபெட்டிஸ் அவங்களுக்கு இருக்கா இல்லையானே தெரியறது இல்ல. சடனா பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு மேடம் வந்தாங்க என்கிட்ட, பெங்களூர்ல இருந்து கால் பண்ணாங்க. நான் வந்து பல்லு ப்ராப்ளத்துக்கு வேண்டி போனேங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்க பல்லுல வந்து இந்த புண்ணை பார்த்தோன்னே எனக்கு டாக்டர் சொன்னாங்க ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுப்போம் சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தானா 45 வயசுல அவங்களுக்கு இப்போ டயபெட்டிக். அதுவும் கொஞ்சம் இல்ல 10.8 10.8 APA1C. இன்னொரு ஃபேக்டர், எல்லாருமே டயபெட்டிஸ் எப்படி வந்துருச்சு சொல்லி செக் பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே தன்னோட வீட்டுல மெஷின் வச்சிருப்பாங்க. தாத்தா பாட்டிக்கு வாங்கின மெஷின் வச்சு தானும் குத்தி பார்த்துப்பாங்க. ஒரே பின்ன எல்லாருமே குத்திப்பாங்க. இதெல்லாம் தவறான முறைகள். அந்த பின்ன வச்சு குத்துறதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு உங்கள்ட்ட நிறைய பின் இருக்கு, நிறைய ஸ்ட்ரிப் இருக்குன்னா இந்த விரலு, 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 ஒரு 5 விரலையும் குத்தி பாருங்க. 10 ரீடிங் தனியா வரும். டிஃப்ரெண்ட் ரீடிங் வரும். 10 ரீடிங் டிஃப்ரெண்டா வரும். ஒரு வாட்டி பிபி எடுத்துட்டு இன்னொரு வாட்டி பிபி எடுத்தாலே டிஃப்ரெண்ட் ரீடிங் வரும். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கன்னா டயபெட்டிஸ் எடுக்கிற வீட்டுல வந்து நம்ம டெஸ்ட் பண்றதோ இல்ல வீட்டுல செக் பண்றதோ அந்த சமயத்துல எவ்வளவு லெவல் இருக்கு பார்க்கலாம், தவிர ஆக்சுவல் லெவல் வந்து ரத்தம் இங்கே இருந்து இருக்கிறது. அதாவது இன்ட்ராவீனஸ் சாம்பிள் சொல்லுவாங்க. இன்ட்ராவீனஸ் சாம்பிள் லேப்ல இருந்து இருக்கிறது தான் கரெக்டான முறை. காலங்காத்தால எந்திரிச்சுட்டு 2 மணி நேரத்துக்குள்ள டயபெட்டிஸ் செக் பண்ணோம். அதுக்கு பிறகு 2 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட் பிராண்டல் செக் பண்ணோம். எல்லாருமே கரெக்டா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வந்து தனியா சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, பட் இதுதான் கண்டிஷன். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். நம்ம அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா டயபெட்டிஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல ரிவர்ஸ் பண்ண முடியுமா, இல்ல லைஃப் ஸ்டாங் மெடிகேஷன் ரெக்வயர்டா? எத்தனை பேர் இது புரிஞ்சுது எல்லாருக்கும்? அதாவது நம்மளால சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி கூட இங்கே வரும் போல இருக்கு. இது இருக்கு. முதல்ல இந்த கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அங்க போவோம். என்னோட ஒரு 3 கேள்வி இருக்குங்க. கை கால் வலி வருது, சரியா? உடம்பு வலி வருது, முட்டு வலி வருது, உடம்புல எங்கேயா காயம் படுறது, என்ன பண்ணுவோம் முதல்ல? ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? ஆயின்மெண்ட் தடவுவோம் சார். பெயின் கில்லர் ஆயின்மெண்ட் மாத்திரை போடுவோம். செல்ஃப் ரொம்ப மெடிகேஷன், பெயினா இருந்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணுவோம் சார். டாக்டர்கிட்ட போவோம், மாத்திரை போடுவோம். சரியாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே விட்டுருவோம். சரி, இதுக்கெல்லாம் மாத்திரை போட்டா சரியாகுது, ஏன் டயபெட்டிஸ் மட்டும் குறைய மாட்டேங்குது? இந்த கேள்வி யாராவது டாக்டர் கேட்டிருக்கீங்களா? செஞ்ச தவறையே திருப்பி செய்யறதால டயபெட்டிக்ஸ். இதெல்லாம் வந்து ஞானிகள் பேச்சு. ஞானிகள் எல்லாம் வேண்டாம் எனக்கு. நான் சொல்றது என்னன்னா, மாத்திரை போட்டா மத்த நோய்கள் எல்லாம் போகுது, ஏன் டயபெட்டிஸ் போக மாட்டேங்குது? நான் 150 ரூபாய் மாத்திரையில ஸ்டார்ட் பண்ணேன். நான் மாத்திரைகள் விடும்போது 8500 ரூபாய்க்கு மாத்திரையில விட்டேன். 150 ரூபாய் எங்க? ஒரு மாசத்துக்கு 8500 ரூபாய் மாத்திரை செலவு எங்க? சொல்லுங்க பாப்போம். இதே கேள்விதான் நானும் இங்க கேட்டிருக்கேன். இந்த கேள்விகளை நீங்களும் நம்ம ஆஸ் அ கன்சியூமரா ஒரு டாக்டர்கிட்ட போறோம்னா நம்ம இதெல்லாம் கேட்கணும். ஒண்ணு வந்து நம்ம டாக்டர் வெங்கட்ராமன்ட்டே நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். சரியா? மெடிசன் மேனேஜஸ் சிம்டம் பட் டஸ் நாட் அட்ரஸ் த ரூட் காஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சிம்டம்ஸ்க்கு அந்த டாக்டர்கிட்ட வந்து அந்த பிரசன்டேஷன் கொடுக்குற அந்த மெடிக்கல் ரெப்போர்ட் பேப்பரை பார்த்து அந்த சிம்டம் வந்துன்னா இந்த மாத்திரை கொடுத்து ட்ரை பண்ணலாம் சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. டாக்டர் என்ன சொல்றார்? 5 நாள் இதை சாப்பிடுங்க,
5 நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து சொல்லுங்க சொல்றாரு. அந்த 5 நாளுக்கு அப்புறம் நம்ம போவோமா? திரும்ப ஃபீஸ் கொடுக்கணும், திரும்ப இது நம்ம போயிட்டோம்னா போயிட்டு செலவு, வர செலவு, இந்த செலவு, அந்த செலவு, யாருமே போறது இல்ல. நடக்கிறதா இல்லையா? இதுதான் உண்மை. சரி, இது மாத்திரைகள்னால இப்போ நம்ம முதல் கொஸ்டினுக்கு வருவோம். சரியா? முதல் சைடு இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஒரு ப்ராக்ரசிவ் டிசீஸ். அதாவது போக 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 உடம்ப வந்து ரணகலமாக்குற ஒரு டிசீஸ். யாருக்குமே எடுத்த உடனே 10, 11 எல்லாம் தெரியும். இன்னைக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்துல இது கிடையாது. அந்த காலத்துல எப்படின்னா, நாங்க எல்லாம் வரும்போதே எங்களுக்கு கொஞ்சமா வரும். 5.8, 5.9, 6, 6.5. அப்போ 2 மாத்திரை போடுவாங்க. ஒரு மாத்திரைக்கு துணை மாத்திரை வரும். 4 சொரத்துக்கு ஒத்து ஊதுற மாதிரி ஒருத்தர் வருவார்ல, அந்த மாதிரி இன்னொரு துணை மாத்திரை வரும். துணை மாத்திரை வரும்போது அப்படியே பிபி வரும், பிபிக்கு மாத்திரை வரும், பின்ன கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை வரும். சரியா? மெனி பீப்புள் கேன் இனிஷியலி கண்ட்ரோல் பிளட் சுகர் பை ஹெல்தி ஈட்டிங். இங்கதான் இருக்கு கிரைட்டீரியா. ஹெல்தி ஈட்டிங், கரெக்டான சாப்பாடு. அது என்னது? லாஸ்டா காட்டுறேன். வெயிட் மேனேஜ்மெண்ட், கரெக்டான வெயிட்ல இருக்கிறது. உடல் பருமன் கம்மியானாலே டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல வரும். மாத்திரைகளை படிப்படியா கம்மியாகலாம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி. யாரோ பேசினாங்க, வாகினி மேமா யாரோ பேசினாங்க, நான் வாக்கிங் போறேன். கார்த்திகா மேம் நீங்க சொன்னீங்களா நான் வாக்கிங் போறேன்னு சொன்னீங்க? யாரும் சொன்னாங்க? இந்த வாகினி மேம் தான் சொன்னாங்க. யோகா, வாக்கிங். வாகினி மேம் இருக்காங்களா? இருக்கே சார். ஓகே ஓகே. எப்படி நடப்பீங்க? எங்க நடப்பீங்க? பார்க்ல தான் சார் நடப்பேன். பார்க்ல நடப்பேன். தனியா நடப்பீங்களா, கூட்டத்தோட நடப்பீங்களா? இல்ல சார், நான் மட்டும் தான் நடப்பேன். நீங்க மட்டும் நடப்பீங்க. வெரி குட். எவ்வளவு நேரம் நடப்பீங்க? இல்ல, எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணது வந்து 20 மினிட்ஸ் இல்லனா ஒரு 40 மினிட்ஸ் வாக் போங்க அப்படினாங்க. 20 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் மாங்க நடப்பீங்க. நடந்த பிறகு சுகர் செக் பண்ணுவீங்களா? இல்ல சார். நடந்த பிறகு வந்து என்ன சாப்பிடுவீங்க? ரெகுலர் மார்னிங் டயட் தான் சார். இட்லி, தோசை. இதான் ப்ராப்ளம் இருக்கு. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சோ நடையினாலேயோ நம்ம டயபெட்டிஸோ கம்மியாக முடியும். இப்போ உங்களுக்கு வெயிட் எவ்வளவு வந்து எனக்கு தெரியாது. ஆனா நான் விஸ்வம்பரன் சார் உட்காந்துட்டு இருக்காங்க. விஸ்வம்பரன் தானே அவர் பேரு. விஸ்வம்பரன் சார் உட்காந்துட்டு இருக்காங்க. வேற யாரு குண்டா இருந்தாங்க? நம்மள மாதிரி சைஸ்ல யாரு இருந்தாங்க? நாராயணன் சார் இருந்தாங்க. இப்ப நாம எல்லாம் வந்து நடக்க போனோம்னா நாங்கெல்லாம் எந்திரிச்சு போறதுக்கே வக்கில்ல. இவனுக்கு 9 கொண்டாட்டி கேட்க, அந்த மாதிரி டைலாக் தான் எங்களுக்கு வரும். இந்த சந்திரமுகி படத்துக்கு அந்த மாதிரிதான் இது. எங்களுக்கு எப்படின்னா, எங்களுக்கு எழுந்திருச்சு நடக்கவே முடியாது. ஒரு இடத்துல போய் ஒரு கவுன்சிலர்கிட்ட உட்காரும் போது டாக்டர் பேசும்போது, சார் நான் வாக்கிங் போறேன், பண்ணுங்க, ஓவரா பண்ணிடாதீங்க, கை காலெல்லாம் விளங்காம போயிடும் சொல்லி அப்படியே சொல்றாரு டாக்டர். கேட்க, உங்க உடம்பு உங்க வெயிட்ட தாங்கணும் இல்ல, நீங்க நடக்கிற அளவுக்கு உங்க கால்கள்ல பணம் இருக்கணும் இல்ல. அமுத விபூதி மேம் எல்லாம் இன்னைக்கு வாக்கிங் போனோம்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இதுவே ஒரு இன்னொரு 5-6 கிலோ பண்ண பிறகு மேடம் நடக்கும்போது மேடம்க்கு தெரியும் டிஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சது மேம். அது இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி 7 மாசத்துக்கு பிறகு எனக்கு கேகேஆர் சார் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போனார் வெளியில சென்டருக்கு. அன்னைக்கு நான் நடந்து போறேன், அசால்ட்டா போனேன். இல்லாட்டி எனக்கு 2 மினிட்ஸ் நடந்தாலே மூச்சு மேலே கீழே வாங்கும். இதுதான் கண்டிஷன். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நடை கிடையாது. உங்க உடம்புக்கு கரெக்டான பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வேர்வை வரணும். வேர்வை வரக்கூடிய அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இங்க என்ன மேட்டர் பண்றது தெரியுமா? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் யூடியூப் பாத்துக்கிறேன், நான் ஃபேஸ்புக் பாத்துக்கிறேன், நான் கூகுள் பாத்துக்கிறேன். கிடையாதுங்க. நீங்க ஸ்பெசிபிக்கா உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு கைடு மென்டர் எடுத்து அந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டி பலன் கொடுக்கும். நீங்க மாங்க நடந்த ஒருத்தர் இங்க நடந்திருந்தாரு, நம்ம காலப்பட நடப்பார் நம்ம காலனியில. நானும் கேகேஆர் சார் போகும்போது அவரை பார்ப்போம். எனக்கு சுகர் இருக்குங்க நான் நடக்கிறேன், செம்ம ஃபாஸ்டா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடப்பாரு. இன்னைக்கு அவர் இல்ல, இஸ் டெட். சரியா? அப்போ சுகர் போயிருக்கணும் இல்ல நடைனால. ஏன் போல? சி, எஃபெக்டிவா 20 மினிட்ஸ் பண்றதும் இன்எஃபெக்டிவா 2.5 hours பண்றது வேஸ்ட். There is a difference between the effectiveness in the body. கார்டியோலே 25 மினிட்ஸ் கார்டியோ இஸ் ஈக்குவல் டு 2.5 hours of walking. அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ரேட்ல யார்கிட்ட என்ன இல்லைன்னா, ஒரு ஆள்கிட்ட டைம் மட்டும்தான் இல்ல, பணம் இருக்கு, எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கு. ஆனா இல்லாத ஒரு ஃபேக்டர் வந்து டைம். அந்த டைம் எப்படி ப்ரொடக்டிவா ப்ரூவ் பண்றது, அதுக்கு உண்டான கைடன்ஸ் தான் நீங்க ஒரு குருக்கு கொடுக்குறீங்க. நீங்க மேட்டர் பண்றது குரு, கோச்சிங், மென்டரிங், சிஸ்டம், கம்யூனிட்டி. ஓகே. சோ அடுத்தது, many people can initially control அதெல்லாம் ஆயிடுது. however disease progresses medication may be recover. ஆனாலும் நம்ம டாக்டர் கண்மணி ராஜா சார் இருக்காங்க, நம்ம சிவசங்கரி மேம் இருக்காங்க, நம்ம வெங்கட்ராமன் சார் இருக்காங்க. நீங்க டயபெட்டிஸ்ல இருக்கீங்க, இந்த உணவு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு படிப்படியா சுகர் கம்மியாகும், நான் மாத்திரை நிறுத்திடலாமா? உடனே அங்கேயிருந்து கேள்வி வரும், ஏங்க உங்களுக்கு வந்த டயபெட்டிஸ் 1 நாள் 2 நாள்ல வந்தது, 3 வருஷம் எடுத்தது, 4 வருஷம் எடுத்தது, 8 வருஷமா மாத்திரை போடுறீங்க. அவர் முதுகுவலிக்கு வந்திருக்காரு, யார்? ராஜாராமன் சார். அவருக்கு என்ன சொல்றது, நம்ம ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அந்த சாருக்கு. சோ இவங்களுக்கு எல்லாம் 1-2 நாள்ல வரல இல்ல, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உடம்பு ரணகலமாயி அந்த ப்ராப்ளம் வந்து அதுக்கு தானே மாத்திரை போடுறீங்க. இப்போ மாத்திரையை நிறுத்தறதுக்கு அதே மாதிரி படிப்படியா கம்மியாக்கி, நம்ம ஃபேட் லெவல்ஸை கம்மியாக்கி, நம்ம பிஎம்ஆரை சரியாக்கி, நம்மளோட பாடி வெயிட்டை சரியாக்கி கண்ட பிறகு
படிப்படியா மாத்திரை நிறுத்தத்துக்கு ஒரு வழி இருக்குங்க. எப்படி தெரியுமா இது? நம்ம நல்ல ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்கிற கார்ல பிரேக் ஃபெயில் ஆச்சுன்னா உடனே நிக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த கார் வந்து ஸ்லோவா ஸ்பீடு கம்மியாக்க முடியாது, ஏன்னா பிரேக் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? கியரை மாத்தணும். ஸ்லோவா கியரை மாத்தி வண்டி சைட்ல கொண்டு வந்து ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்து படிப்படியா அதை வந்து கொண்டு வந்து சைட்ல நிறுத்தி மொள்ளமா வரும்போது அது வந்து நிற்கும். அப்படி இதுதான் ப்ராசஸ். எடுத்தோடனே மாத்திரை நிறுத்தணும்னா மாத்திரையோட எஃபெக்ட்னால என்னெல்லாம் டேமேஜஸ் இருக்கோ அது இதாகும். நம்ம உடம்பு ஆச்சா இங்க இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கும், பெரிய கூட்டம், இந்த மாதிரி டயபெட்டிஸ் மாத்திரை போடுற கூட்டம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இங்க இருக்கிறவங்க இது வரலையும் 5 வருஷம் 6 வருஷமா ஒரே மாத்திரை போடுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? டக்குன்னு சொல்லுங்க. ஒரே மாத்திரையா? ஒரே மாத்திரையா 5-6 வருஷமா போட்டு இருக்கவங்க யாரு இருக்கீங்க? காமெடியா இருக்கும். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரே மாத்திரையா 5 வருஷமா போடுறேன். மெட்ஃபார்மின் 5 வருஷமா போட்டுருக்கேன். இல்ல 5 வருஷம் இல்ல, மேலேயே போட்டுட்டு இருக்கேன். சமத்து சார், உங்களை மாதிரி சமத்து இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நாராயண் சார் நீங்க சொல்லுங்க. சார் நான் பயோ பிளஸ் 1 வந்து கொஞ்சம் 8 இயர்ஸ் மேல போட்டுருக்கேன் சார். நான் கூட ஒரு 10 வருஷம் எல்லாம் போட்டிருக்கேன். கிளைகோமெட் அதெல்லாம் வந்து கண்டினியூஸா. என்ன நடக்குது தெரியுமா? இதுக்கு வந்து டாக்டர் வெங்கட்ராமன் சார் உத்தரவாதம் கொடுப்பாரு. நான் சொன்ன பிறகு ஒரு பர்டிகுலர் மாத்திரை உங்களுக்கு உங்க டயட்ல டெய்லி வரது. மாத்திரை நீங்க வாயில சாப்பிடுறீங்க, இன்சுலின் நீங்க குத்திக்கிறீங்க. மாத்திரை வாயில சாப்பிடும்போது வயிற்றுல போகும்போது அந்த மாத்திரையில இருந்து வர கெமிக்கல்ஸோ அந்த கம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம உடம்பு வந்து ஒரு மாதிரி இது வந்து எனக்கு டெய்லி வரப்போறது, இது என்னோட உணவு, அந்த மாதிரி ஒரு ப்ரிடாமினன்ட் தாட் ப்ராசஸ்க்கு போயிடும். அதே கரெக்ட் டாக்டர் வெங்கட்ராமன்? அக்செப்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அதோட வந்து முடிஞ்சிடும். என்ன சொல்றீங்க நீங்கள்? இல்ல அதுக்கு தான் இப்ப காம்பினேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. பாத்தீங்களா? ஓகே தான். சோ இப்ப பாருங்க, ஒரே மாத்திரை வந்து உங்க உடம்புல வந்து அக்செப்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு மாத்திரைக்கு தெரிஞ்சிடும், நம்ம உடம்புல லிவருக்கு தெரிஞ்சிடும், இது வரப்போறான் இவன், இந்த மாத்திரை வரப்போகுது, இதுக்கு இதுதான் பண்ண சொல்லி அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால டாக்டர்ஸ் இப்ப என்ன பண்றாங்க? டாக்டர்ஸை விடுங்க, ஒரே மாத்திரை கண்டினியூஸா சேல் ஆகுறது சொல்லி கம்பெனிக்காரங்களும் முடிச்சுட்டாங்க. இப்போ கம்பெனிக்காரங்களும் மாத்திரைகள்லாம் மல்டிபிள் காம்பினேஷன்ல பேரை போட்டு அதை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வாங்குங்க, இதை ஆட் பண்ணுங்க, இதுல எக்ஸ்ட்ரா சால்ட் இருக்கு, இதுல எக்ஸ்ட்ரா இது இருக்கு, அந்த மாதிரி. சோ ஒரே மாத்திரையை வந்து கண்டினியூஸா போடும்போது நம்ம பாடி அதுக்கு அடாப்டேஷன் ஒரு ப்ராசஸ் போயிடுறது. சோ ஒரு வாட்டி கொடுத்த மாத்திரை, வலிக்கு கொடுத்த மாத்திரை, இப்போ ராஜாராமன் சாருக்கு வலிக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அடுத்த தடவை வலி வரும்போது அதே மாத்திரை போட்டா ரிசல்ட் வராது. ஏன் சொல்லுங்க? வலி வேற விதமான வலியா இருக்கும், ஆனா அதே மாத்திரை ஒர்க் ஆகாது. இந்த ஒரு கான்செப்டே எல்லாரும் புரிஞ்சுக்கணும், சரியா? சோ ஒரே விஷயத்த திரும்பி ரிப்பீட் பண்றது டேஞ்சரஸ். ஸோ டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலு கண்டினியூஸா நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் see a drastic change in your body every லெவல்ல உங்களுக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட இந்த 2வது ஸ்லைடுக்கு போவோம். முதல்ல see it is possible to control diabetes with medicine it should have been done now. இந்த கேள்வி நான் நிறைய டாக்டர்ஸ்ட்ட கேட்டிருக்கேன். இதுக்கு சரியாகனா இது ஆகிறது, ஆனா டயபெட்டிஸ் மட்டும் கியூரே ஆக மாட்டேங்குது. மாத்திரைகள்னாலையும் உங்களாலையும். இப்போ வாகினி மேம்க்கு ஒரு கேள்வி, அமுதா பூபதி மேம்க்கு ஒரு கேள்வி, மகேஸ்வருக்கு ஒரு கேள்வி, அண்ட் யாரெல்லாம் இங்க வெயிட் லாஸ் வந்திருக்காங்களோ உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணி பார்த்துட்டீங்க. இதுக்கு மேல உங்களால ஒரு கல்ல கூட அசிட்டு வைக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு கைடு தேவை, ஒரு மென்டர் தேவை, ஒரு கம்யூனிட்டி தேவை, நம்மள மாதிரி ஒரு கூட்டம் தேவை, நம்மள மாதிரி கஷ்டப்படுற ஒரு கூட்டம் தேவை. அந்த கூட்டத்துல நான் ஒரு பங்கா இருந்து நான் முன்னேறதுக்கு ஈஸி. ஒரு 10 ஐடியல் வெயிட்ல இருக்கிற பீப்புளோட நடுவுல நானோ அமுதா மேமோ வாகினி மேமோ போய் நிற்கும் போது நமக்கு எந்த லெவல்ல எம்பாரஸ்மெண்ட் இருக்கு பாருங்க. 10 குண்டாப்பி இருக்கிற பீப்புளுக்கு நடுவுல போகும்போது நம்மளோட லெவல் எப்படி இருக்கு பாருங்க. இங்கதான் இருக்கு டிஃபரன்ஸ், சரியா? நம்மளால முடிஞ்சிருந்தா இந்நேரம் முடிஞ்சிருக்கும் இல்ல, ஆனா நம்ம அதை ட்ரை பண்ணிட்டே இருப்போம். நம்ம குழந்தை வந்து ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கு, லேடிஸ் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கு, 7ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் போயிருக்கு, ஒரு குழந்தை வீக்கா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ்ல வீக்கா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? டியூஷன் சேர்ப்பேன் சார். ஏங்க படிப்பிக்க வேண்டியதானே? நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, எல்லாருமே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம்ல, படிச்சிருக்கோம்ல. நம்மளே சொல்லலாம் இந்த குழந்தைக்கு, ஏன் பண்றது இல்ல? நம்ம பேச்சு நம்ம குழந்தை கேட்காது சார். வந்துச்சா? அதே மாதிரி நீங்க பண்ற வேலைகள்ல உங்க உடம்பு எல்லாம் வழங்காது, அதுக்கே தனியா டெக்னிக் யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் வரும், புரிஞ்சுதா? இங்கதான் இருக்கு மேட்ரே. இப்போ நம்ம லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நம்ம உடம்புக்கு பொறுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். we ate the same food, கரெக்டான உணவு தான் சாப்பிடுறோம், சரியா? ஒரே ஃபேமிலியில சாப்பிடுறோம். இது ஒரு பயங்கரமான கேள்வி. ஒரே ஃபேமிலி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தை ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பத்துல இருக்கீங்க, ஒரே ஃபுட்டு சாப்பிடுறீங்க, ஆனா எல்லாருக்கும் ஒரு நோய் மட்டும் வரமாட்டேங்குது. அது ஏன் டாக்டர் வெங்கட்ராமன் சொல்லணும், அது வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒரே நோய் எதுக்கு வர மாட்டேங்குது? அந்த பாடியோட ரெஸ்பான்ஸ் தான் சார். எஸ். சோ இறைவன் படைத்த அற்புதமான படைப்பு இந்த உடம்பு. இந்த உடம்புல நீங்க ஒரே இட்லி
ஒரே சட்னி, ஒரே சாம்பார், ஒரே பப்படம், ஒரே காய்கறிகள் நீங்க வீட்ல பண்ணுங்க. ஒவ்வொரு பாடியோட அப்சார்ப்ஷன் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பாடியோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு விதமான ப்ராசஸ் டிஃப்ரெண்ட். அப்போ ஒரே விஷயம் எப்படி எல்லாருக்கும் பொருந்தது? எனக்கு லூஸ் மோஷன் வந்தது, எங்க அம்மா ஒரு மெடிசன் வாங்குவோம், அந்த மெடிசன் எனக்கு கொடுத்துருவோம். என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போனா அவங்க ஃபெமுசிட் சொல்லி ஒரு டேப்லெட் வச்சிருக்காங்க, அது அவங்க குடும்ப மாத்திரை. அப்பாவுக்கு அதே ப்ராப்ளம்னா அது போடுறாரு, பையனுக்கு அதே ப்ராப்ளம் போடுறாரு, மாப்பிள்ளைக்கு தவிர நாங்க வீட்டுல போதும் எங்களுக்கு அது கொடுத்துட்டார். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாத்திரை வச்சிருப்பீங்க எத்தனை பேர்? குடும்ப மாத்திரை இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. எல்லாருக்குமே கொஞ்சம் இதா இருக்கா? டோலோ 650 சார் எங்க வீட்ல. டோலோ 650, yes. இல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா, சுவாரஸ்யமா இருக்கா, இல்ல ரொம்ப இதுவா இருக்கா? ரொம்ப சுவாரஸ்யமா டிஃப்ரெண்டா இருக்கு சார். இல்ல இப்படி நங்க குட்டுற மாதிரி இருக்கா? எஸ். சுவாரஸ்யமா இருக்கு. ஓகே, சூப்பர். இல்லை, எல்லாருமே கொஞ்சம் இயந்திருக்கக்கூடிய ஒரு வேலை இது. நிறைய பேருக்கு இது தெரியலை. நான் சில வீடியோஸ் உங்களுக்கு காட்டுவேன், நீங்க அதை பார்த்த பிறகு பயப்படக்கூடாது. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆணோ, நம்ம குடும்பத்துல இருக்கிற நாமளோ அந்த விஷயம் நம்ம கூட நடக்கிறதுக்கு நேரம் இருக்காது. சரியா? சோ இன்னைக்கு விழிப்புணர்வு ரொம்ப டேஞ்சரஸ். ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கிளியர் அண்ட் பிரசன்டேஜரா பாக்குறோம். ஆனா எனக்கு நடக்காதுங்கிறது ஒரு எண்ணத்துல நாம இருக்கோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஆளும் அவங்க உடல் பருமன்ல ஜாஸ்தியா இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையில இருக்காங்கன்னா அவங்க இன்னைக்கு நம்ம அவங்களை காப்பாத்துறது நம்மளோட பிரதானப்பட்ட கடமையா இருக்கணும். ஓகே, சோ இங்க அடுத்தது என்னன்னா பேலன்ஸ் குவான்டிட்டி வித் குவாலிட்டி. இங்கதான் இருக்கிறது மேட்டரே. சரியா? நமக்கு பொருட்களோட குவாலிட்டியை பார்க்கணும். குவாலிட்டினா எப்படி பார்க்கலாம் சொல்லுங்க பாப்போம். எப்படி குவாலிட்டியை வந்து குவான்டிட்டியோட பெட்டரா மாத்துறது? எனக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற குட்டிச்சாத்தானோட வேலையை கொஞ்சம் கம்மியாக்குறது. குட்டிச்சாத்தான்ல போய் எல்லாத்தையும் திணிக்க கூடாது. குட்டிச்சாத்தான் என்ன சொல்லுங்க, வீட்டுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருக்கும் நம்ம கூடு ஓடு திணிச்சிருச்சு போல. ஓகே, சூப்பர். ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் பண்ணிட்டு உள்ள கொண்டு போய் வைக்கிறது, அதை பண்ணினதை திருப்பி அடுத்த நாளைக்கு எடுத்து மிச்சம் இருந்தா அதை வைக்கிறது. பின்ன மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து பல்கா போய் வாங்கிட்டு வரலாமே, போயிட்டு வர செலவு மிச்சமாகுமே. இது குண்டா இருக்கிறவங்க நிறைய பண்ணிருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு வாங்கி ஒரு 10 நாளைக்கு வாங்கிட்டு உள்ள கட் பண்ணி எல்லாம் முருங்கைக்காய் கட் பண்ணி உள்ள தெளிச்சாச்சு. கடைசியில அது மித்தலாகிற வரலையும் சாப்பிடலாம். வெண்டைக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் நாசமா போற வரலையும் அது கொஞ்சம் கொஞ்சமா மேல இருந்து வெட்டி கீழே இருந்து வெட்டி அது எப்படியாவது பண்ணி ஊட்டி கொடுத்துருந்தா. எங்கெங்க குவாலிட்டி இருக்கு? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம கடையில இருந்து வாங்குற பொருள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெஷ் நினைச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? ஏற்கனவே அந்த காய்க்கு அண்டங்காக்கா பழசு ஆயிடுச்சு. ஒரு டொமேட்டோ விளையாடுதுன்னா அந்த டொமேட்டோ எங்கேயாவது மகாராஷ்டிரால ஏதோ முக்கிலையோ மூலையிலோ விளையாடுது. அங்கேருந்து கிளம்பி அங்க இருக்கிற கோல்ட் ஸ்டோரேஜ்ல 4-5 நாள் பழுது ஆன பிறகு அந்த கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து கோல்டு வண்டியில கோயம்பேடுல வந்து ஒரு 5-6 நாள் இருந்து அங்க அது மேல கரும்புளி செம்புளி எல்லாம் அடிச்சு அதை நல்லா தயார் பண்ணி உங்களுக்கு பளபளன்னு ஆக்கி நீங்க உங்க வீட்டுல கொண்டு வந்து உங்க குடிச்சார்ந்த ஒரு 5 நாள் வச்சு 15 நாளைக்கு அப்புறம் நீங்க ஒரு காய் சாப்பிடுறீங்க. எங்கெங்க குவாலிட்டி இருக்கு? இதுதான் இந்த சினாரியோ. நான் ஹெல்த்தியா சாப்பிடுறேன். நிறைய பேர் எங்கிட்ட அடாவடையா சொல்லுவாங்க, நான் ஹெல்த்தியா சாப்பிடுறேங்க. நீங்க ஹெல்த்தியா சாப்பிடுறீங்க, அது ஹெல்த்தி தானாங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனா நாம சாப்பிடுற உணவு நமக்கு தெரியும் எங்க வந்திருக்கு, என்ன எக்ஸ்பைரி இருக்கு, என்ன டேட் இருக்கு. ஒரு மாசத்துக்கு மேல நீங்க திறந்து வைங்க உங்களோட ஃபார்முலா என்ன. நல்ல வீடு, உங்க வீடு கரெக்டான வீடா இருக்கு, ப்ராப்பரான புழுக்கள் எல்லாம் இருக்குன்னா வரும் அதுல பாக்டீரியா. சின்ன எக்ஸாம்பிள், நம்ம பிராண்டட் ஆட்டாஸ் வாங்குங்க. நல்ல பிராண்டட் ஆட்டா, ஏபிசிடி ஐ வரல எல்லா பிராண்ட் இருக்கு, வாங்குங்க. ஒரு கை நிறைய ஆட்டா எடுத்துக்கங்க. நிறைய எறும்பு இருக்கிற ஏதாவது மரத்துக்கு போங்க, போய் போட்டு பாருங்க. உங்க குழந்தைகள் நீங்க எல்லாம் விழுந்து விழுந்து அந்த பிராண்ட் பளபளப்பை பார்த்து நம்ம சாப்பிடுறோம். இந்த பிராண்டோட பளபளப்பு, பிராண்டோட அந்த கவர், பேக்கேஜிங் நல்லா இருக்கு, நம்ம என்ன வேணாலும் வாங்குவோம். we buy packaging, we don't buy quality. அந்த எறும்பு கூட அந்த ஆட்டாவை சாப்பிடாது. இது நடந்திருக்குங்க. சீனி கிடக்கு வீட்டுல, எறும்பு இருக்கு, சீனி கிடக்கு, எறும்பு பாஸ் பண்ணி போகுது. அப்ப பாருங்க அந்த சீனி நம்ம சாப்பிடும்போது நமக்கு எவ்வளவு அதுல கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த எறும்பு கூட அதுக்கு தெரியறது I should not eat it. இங்கதான் இருக்கு டிஃபரன்ஸ். நம்ம என்ன விழிப்புணர்வு நமக்கு நிறைய வரணும். அது இந்த மாதிரி கம்யூனிட்டில இந்த மாதிரி செஷன்ஸ்ல வரும். சரியா? அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு கரெக்டான டயட்ல என்ன வேணும். டயபெட்டிஸ்க்கு மெயினா பாத்தீங்கன்னா எதிரிங்கிறது டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு நம்ம உடம்புக்கு. பட் நம்ம டயபெட்டிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இன்ஃபுளுன்சர் என்னன்னா ஃபைபர், நார்ச்சத்து மிக்க உணவு ஃபைபர்.
ஸோ ஃபைபர் வந்து நமக்கு கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸோட கம்போனெண்ட்டை தன்னோட டயட்ல ஆட் பண்ணணும். அதுவும் ஃப்ரூட் வந்து நான் ஹை ஸ்வீட் ஹை கேலரிஸ் ஃப்ரூட்ஸ் வேண்டாம். அது என்னது உங்க கோச்சஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபுட்டை வந்து நீங்க எடுத்துக்கும் போது உங்க ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான அட்லீஸ்ட் 5 போர்ஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம அளவுக்கு ஒரு ஃப்ரூட்டாவது காலம்பர 11 மணி வாக்கில் அவங்க எடுத்துக்கணும். நார் சத்து ஃப்ரூட்ஸ்ல வந்து டைரக்டா நார் இருக்கு. நிறைய பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறேங்க, விளங்கவே விளங்காதுங்க. ஜூஸ் போடும்போது அதோட நார் எல்லாம் போயிடும். ஸோ நெவர் டூ தட். ஓகே, அடுத்தது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் நிறைந்த கிரெயின்ஸ் எடுத்துக்கணும். திணை, சாமை, குதிரவாளி, பாஸ்மதி ரைஸ். ரைஸ்ல பல வெரைட்டி இருக்கு. லோ ஜிஐ வந்து இருக்கிற லோ ஜிஐ, அதாவது பொறுமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகள்ல இருக்கிற ஜிஐ கொண்டத ரைசஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும். இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் மோஸ்ட் அன்ஃப்ரெண்ட்லி ரைஸ் ஃபார் டயபெட்டிஸ் இஸ் வெள்ளை அரிசி. பச்சையோ புழுக்கலோ வெள்ளை கலர்ல இருக்கிற அரிசி இருக்கிறதுலே டேஞ்சரஸ், இருக்கிறதுலே டிஸ்டர்பிங் வெரைட்டி. அதுல வந்து இந்த கேரளா மட்டா அந்த மாதிரி எல்லாம் நீங்க ட்ரை, அதான் ஒரே ஐட்டமும் சாப்பிடக்கூடாது. எப்படி ஒரே மாத்திரை சாப்பிடக்கூடாது, ஒரே டயபெட்டிஸ் வேண்டி ஒரே ரைஸே நம்ம ரெகுலரா இன்டேக் எடுத்துக்க கூடாது. நடுவுல கொதிக்கிறது, நடுவுல வந்து ஆட் பண்ணிக்கிறது. இது கொஞ்சம் எடுத்துக்கவா, குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுப்போம் 2 எடுத்து சாப்பிடுறது. நடுவுல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் நம்கீன்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறது. எக்ஸஸா உப்பு எடுத்துக்கிறது. சரி, இதெல்லாம் வந்து நம்ம லிமிட் பண்ணணும். அடுத்தது வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்கணும். வெயிட் வந்து ஏஜுக்கு மேல வெயிட் இருக்கக்கூடாது. சரியா, ஹைட்டுக்கு வேற வெயிட்டுக்கு இதுக்கு ஹைட்டுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனா இருக்கக்கூடாது. புரதம் கட்டாயம் எடுத்துக்கணும். புரோட்டீன்ஸ் வந்து எடுக்காத டயட்டு டயபெட்டிஸ்க்கு லிட்டரலி அது வந்து நெவர் ஹெல்ப். நிறைய பேர் டயபெட்டிஸ்ல வாக்கிங் பண்றாங்க, புரோட்டீன் எடுக்கிறீங்களா கேட்டானா எடுக்கிறதே இல்லை. இந்தியா இஸ் த மோஸ்ட் டெஃபிஷியன்ட். 80% மேல இந்தியால புரோட்டீன் டெஃபிஷியன்சி போயிட்டு இருக்கு. இது பல ஆராய்ச்சிகள்ல ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி லீன் மீட்ஸ், நான்வெஜ் சாப்பிடுறாங்க, ஃபிஷ் அட்லீஸ்ட் ஆயிலி ஃபிஷ் 2 times a day எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒமேகா 3 எடுத்துக்கலாம். எக்ஸ் எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கலாம், பருப்பு வகைகள். நார்த்ல எல்லாம் போனா 5 வகை தாலே பண்ணுவாங்க. தால்லே 5 வகை தால் போட்டு சேத்தாப்புல பண்ணுவாங்க. அதே மாதிரி புரோட்டீன் கரெக்டா எடுத்துக்கலைன்னா ரிசல்ட் வராது. ஸோ இப்போ வந்து நமக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, இந்த உணவுல வரதுக்கு முன்னாடி நமக்கு டயபெட்டிஸ்ல இருந்த நாராயணன் சார் அண்ட் டாக்டர் வெங்கட்ராமன் சார், ஜான் பர்னாட் சார் எல்லாம் கொஞ்சம் தன்னோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க வித் பிபிடி இஃப் யூ ஹேவ். நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கணும் அதுக்குள்ள. எஸ் ஜான் சார், வாங்க, வெல்கம். எஸ் சார், ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் சார். சொல்லுங்க உங்க ரிசல்ட் சொல்லுங்க. நான் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து வெயிட் லாஸ்க்காக வந்தேன் சார். என்னுடைய பிபிடி ஷேர் பண்றேன். எஸ் சார். ஸோ நான் இந்த கம்யூனிட்டிக்கு வெயிட் லாஸ்க்காக வந்தேன். நான் வந்து 6 months ஆகுது. 18 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வெயிட் லாஸ், எஸ், கங்க்ராச்சுலேஷன் சார். எஸ், தேங்க்யூ சார். நான் இந்த வெயிட் லாஸ் நடந்தா எனக்கு வந்து டயபெட்டிக்ஸ் நல்லா ஆகும்னு இங்க வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இங்க வந்து சேரும்போது பாத்தீங்கன்னா 9.1 HbA1c இருந்தது. ஓகே, 3 months ஆவரேஜ். அப்புறம் வந்து படிப்படியா அது குறைஞ்சி 6.3 5.8 குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னுடைய டெய்லி வீக்லி செக்அப் சுகர் பாத்தீங்கன்னா 96 90 100 கீழே தான் இருக்கு எல்லாமே. என்னுடைய டயபெட்டிக் லெவல் நார்மல். பிபி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடி 180 190 இருக்கும். எப்பவுமே டென்ஷனா இருப்பேன். அதெல்லாம் வந்து நான் குறைச்சிட்டேன். ஃபேட் வந்து ரெடியூஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் ஹார்ட் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேஸ் கலர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆன்டி ஏஜிங் ஆயிருக்கு. நல்லா ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. நல்லா ஜிம்முக்கெல்லாம் போறேன், எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறேன். எனக்கு வந்து 2017 வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கு சார். ஸோ எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கு. அப்புறம் 2022 எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு. எனக்கு வந்து சுகர் வந்து 500 கிராஸ் பண்ணதால. ஸோ இப்போ நான் வந்து சுகர் இல்லாம பிபி இல்லாம, இல்ல பிபினால ஸ்ட்ரோக் வந்துதா? பிபி சுகர் ரெண்டுமே ஷூட் அப் ஆயிடுச்சு சார். அதனால தான் வந்து ஸ்ட்ரோக் வந்து எனக்கு ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு ஃபுல்லா பேரலைஸ் ஆகி என்னால வந்து லெஃப்ட் சைடு கையில ஒரு சின்ன பக்கெட் கூட தூக்க முடியாது, இல்லை ஒரு மக்கு அளவு தண்ணி கூட தூக்க முடியாது. இப்போ அந்த கையெல்லாம் நல்லாவே வேலை செய்யுது. நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு வந்த பிறகு எனக்கு வந்து நல்ல மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியா இருக்கேன் சார். இந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்த என்னுடைய ஸ்பான்சர் தேவா சாருக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய கோச் ஜான் சாருக்கும், அப்புறம் இந்த கம்யூனிட்டி மென்டார்ஸ் கேகேஆர் சாருக்கும், சிவசங்கரி மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். நல்ல ஒரு கிளாப் பண்ணிட்டு பாருங்க சார். இதுக்கு முன்னாடி என்ன டயட் பிளான் இருந்தது? இதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் எது வேணா சாப்பிடுவேன். ஹோட்டல்ல சாப்பிடுவேன், வீட்டில் சாப்பிடுவேன், 6 வேளை சாப்பிடுவேன், 5 வேளை கூட சாப்பிடுவேன், எப்போ வேணா சாப்பிடுவேன். ராத்திரியில வந்து அவ்வளவுதான், எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா மீதி எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் சாப்பிடுச்சு. அதெல்லாம் டயபெட்டிக்ஸ் கொண்டு போகணும்னு எனக்கு தெரியாது சார். அவேர்னஸ் இல்லை எனக்கு. இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு வந்த பிறகு எனக்கு வந்து ஹெல்த் மட்டும் கிடைக்கல, நல்ல நாலேஜும் கிடைச்சிருக்கு சார். நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைக்கிறதால எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஸோ இந்த அருமையான கம்யூனிட்டிக்கு என்னுடைய நன்றி சார். ஓகே, சூப்பர். நல்ல ஒரு கிளாப் பண்ணணும் ஜான் சாருக்கு. பாருங்க, இந்த டயபெட்டிஸ்ல இருந்து அவர் வெளியில வந்திருக்காரு அண்ட் கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸ்ல மாறி இருக்காரு. இப்போ ஒரு பிளேட் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எஸ், ஸோ நம்ம இப்போ வந்து டாக்டர் வெங்கட்ராமன் சார் நம்ம டீம்ல இருக்காரு. சூப்பரான டாக்டர், அற்புதமான டாக்டர், ஸ்பெஷல் இருந்து டாக்டரா மாறி இருக்கிற டாக்டர். வெல்கம் டாக்டர் வெங்கட்ராமன் சார். ஸ்பாட்லைட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களோட ஸ்லைடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ்னால எங்கிட்ட 2 தான் இருக்கு சார். உங்களோடது 2 போதும்.
2 காட்டினா போதும். ஓகே நீங்க இந்த பேசுறது கம்யூனிட்டிக்கு நானுமே வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். ஸோ ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் இது பண்ணலாம். ஸோ இப்போ சார் சொன்னார் இல்லையா, டாக்டர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் பேஷன்ஸ். என்னோட டைலாக்கே அதுதான். ஏன்னா நாங்கள் மிச்சவங்களுக்கு வந்து மாத்திரையை பற்றி நம்ம சொல்கிறோம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாத்திரையோட எஃபெக்ட்ஸ் சார் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இவராது பைசா கொடுத்து வாங்கினாரு, எனக்குலாம் பைசா கிடையாது, ரெப்போட ஃப்ரீ தான். ஸோ மெடிக்கல் ஃப்ரீ, ரெப்பு ஃப்ரீ. ஸோ மாத்திரைக்கு குறைபாடு இல்லை. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னாலே வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ மாத்திரை மருந்து தெரிஞ்சுமே என்னால் இல்லை, எங்களால் நிறைய டாக்டர்ஸ்க்குமே நம்ம வந்து நிறைய இது நார்மலைஸ் பண்ண முடியல. ஸோ இதில் மெயின் காரணம் வந்து இங்கே நம்மளோட ரொம்ப சூப்பராக சொன்னார், 2 பில்லர் தான். ஒன்று நம்மளோட ஃபுட் ஹேபிட், இன்னொன்று நம்மளோட கம்யூனிட்டி. ஸோ ஃபுட் ஹேபிட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து ஜஸ்ட் லைக் தட் மாற்ற முடியாது. அப்போ இந்த கம்யூனிட்டியில் வந்தப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அலையோட அலையாக போயிடும். ஸோ இதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த வெயிட் லாஸ்னால வந்த ஒரு ஆடட் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகர் நார்மலைஸ் ஆச்சு, பிபி நார்மலைஸ் ஆச்சு. சுகர் வேல்யூ காட்டினா நல்லாயிருக்கும் சார். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வச்சுங்க. ஸோ இதான் என்னோட சுகர் வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட HbA1c சார் சொன்னார் பாருங்க 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பார்க்கணுன்னு. இப்போ என்னோட 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னோட இப்போ ரீசெண்ட் HbA1c வந்து பார்த்தீங்கன்னா 4.9. ஸோ டாக்டர்ஸே வந்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னு. இதுதான் மேஜிக் ஆஃப் நம்மளோட ஃபுட் ஹெர்பல் லைஃப். தேங்க்ஸ் டு மை கோச் KKR சார் அண்ட் சிவி மேடம். சூப்பரான கம்யூனிட்டி. இப்போ ஜான் சார் சொன்னார் பாருங்க, டாக்டர்ஸ்க்கே நிறைய இது நம்ம இங்கே வந்து நாலேஜ் நிறைய இது நான் இங்கே வந்து நான் கற்றுட்டேன். தான் நான் அக்செப்ட் பண்ணோம். சார் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஹெல்த்துக்கும் உங்களோட இதுக்கும் வெல்த்துக்கும் சம்மந்தம் கிடையாது, சம்மந்தம் கிடையாது. मुनीर ने कहा कि मैं आसिम मुनीर के काम से बहुत इंप्रेस हूं और इसलिए मैं आसिम मुनीर को प्रमोशन देके फील्ड मार्शल बनाना चाहता हूं। दूसरी तरफ ऑपरेशन सिंदूर के बाद भारत ने एक बड़ा ग्लोबल अवेयरनेस कैंपेन சார் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இவருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம இவரு என்ன சொல்றது, நம்ம நாராயணன் சார் இருக்கீங்களா? ஜெய் நாராயணன் சார். எஸ். குட் ஈவினிங் சார். உங்க பேக்ரவுண்ட் இங்கே கனெக்ட் ஆயிருக்கீங்க, என்ன ரிசல்ட்? நான் சென்னையிலேருந்து சார் கனெக்ட் ஆயிருக்கேன். நான் இந்த கம்யூனிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வெயிட் வந்து 115 kgs இருந்து இந்த கம்யூனிட்டிக்கு வரப்போ நான் வெயிட் லாஸ், டயபெட்டிக்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் வந்து ஒபிசிட்டி 4க்காக தான் சார் வந்தது. நான் வெயிட் வந்து 115 kgs இருந்தேன். இப்போ வந்து 6 to 7 monthsல நான் வந்து 30 kgs வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் சார். நான் அதே போல் டயபெட்டிஸ் வந்து ஜாயின் பண்ணுறப்போ நான் வந்து என்னோட ஃபாஸ்டிங் வந்து 230, போஸ்ட் பிராண்டியல் 310 அப் அண்ட் டவுன் ஆகினே இருக்கும். இப்போ என்னுடையது வந்து அதே போல் HbA1c வந்து 7.4 இருந்தது. இப்போ வந்து என்னுடையது HbA1c வந்து 5.5. அதே போல் போஸ்ட் பிராண்டியல் வந்து 107, ஃபாஸ்டிங் வந்து 96. கொலஸ்ட்ரால் வந்து 2 to 5 இருந்தது, இப்போ வந்து 117 இருக்குது சார் எனக்கு. அதே போல் ஒபிசிட்டி இன்ச் லாஸ் வந்து டோட்டல் 6 inches லாஸ் பண்ணியிருக்கேன் சார். நான் இப்போ வந்து ட்ரக் ஃப்ரீ லைஃப், ஒன்றுமே நான் எந்த டேப்லெட்ஸும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்னோட டாக்டரே சொல்லிட்டாங்க, நீங்கள் இனிமேல் வந்து டேப்லெட் போட வேணாம், இப்போ நீங்கள் எந்த ஃபுட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே கண்டினியூ பண்ணீங்க. உங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்களா சார் ஹெர்பல் லைஃப் ஷேக் எடுக்கிறேன்? எஸ் 100% சொன்னேன் சார். நான் சூப்பர். அவங்களே சொன்னாங்க, நானே உங்களுக்கு நான் என்னோட பேஷண்ட்ஸ் 2-3 பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவும் சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்கள் வந்து என்னோட கிளினிக் பக்கமே வராதிங்க அப்படின்ட்டாங்க. இது யாருக்கோ சரி உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா? என்னுடைய அக்காவை நான் அழைச்சிட்டு போனாலும் அவங்கள முதல்ல உள்ள அனுப்பிடுவேன். நான் வெளியே தான் இருப்பேன். அந்த மேடம் வந்து எங்க உங்க பிரதர் வந்திருக்காரு வெளியே தான் இருக்காரு, ஏன் உள்ள வரலன்னு கேப்பா. இல்ல நீங்க தான் வர வேணாம்னு சொல்லிருக்கீங்க, அதனால வெளியே இருக்காரு அப்படின்னு. வெரி பியூட்டிஃபுல்லி செட். இப்போ கவிதா மேம் கூட சொன்னாங்களா, டாக்டர் கவிதா தானே பேசினாங்க, நான் வந்து டயபிட்டிஸ்ல இருந்து. இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஸ்பான்சர் தேவா சார், என்னுடைய கோச் ஜான் சார் அண்ட் மென்டார் KKR சார், சிவி மேம்க்கு என்னுடைய கிராட்டிடியூட் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆசம் சார் சூப்பர். நல்ல ஒரு கிளாப் பண்ணிடும் பாருங்க. அற்புதமான ரிசல்ட் ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு சார் நீங்க என்னவா இருந்தீங்க சார், அது சொல்லுங்க சார். நான் வந்து ஆர்மில இருந்தேன் சார். ஆர்மில பிஸ்கட் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கல சார் நிறைய? ஆர்மில இருந்தவங்க எனக்கு எந்த இதுவும் இல்லை சார், எந்த சேலஞ்சஸும் கிடையாது. ஆர்மி விட்டு வெளியே வந்தோன்னா என்னோட இஷ்டம் போல சாப்பிட ஆரம்பிச்சேன். பிசிக்கல் ஃபிட்னஸ் எதுவுமே கிடையாது, நல்லா ஜாலியா இருந்த தொட்டு இது போட்டு. இப்போ இந்த கம்யூனிட்டிக்கு வந்தவொடனே எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாம் ஃபுல்லாவே வந்து எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு சார் எனக்கு. நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுவோம் நாராயணன் சாருக்கு.
நம்மள்ட்ட ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கு இன்னும் முடிக்கணும் நமக்கு. யா ஸோ வெயிட் லாஸ் தான் வந்தவங்க, டயபெட்டிஸ்ல வந்தவங்க, இவ்வளவு அற்புதமான ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த கம்யூனிட்டியில. ஒரே இடத்துல 2 மாங்கா, ஏக் மார் தோ டुकड़ा, ஒரே கண்ணா லட்டு தின ஆசையா டபுள் லட்டு கிடைச்சிருப்பாருங்க. ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னா பொறுமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு. இதை பத்தி ஒரு தனி டாபிக் இருக்கு, அதை நம்ம எடுப்போம். ரெண்டாவது இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா பிளட் சுகரை கூட்டாது, பிளட்ல ரத்தத்துல சுகர் லெவல் ஏறத கூட்டாது. அடுத்தது நட்ஸ், சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், பெரிஸ் மாதிரி இதெல்லாம் பார்க்காதது பல விஷயங்கள், பல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதை சாப்பிடணும். ப்ராசஸ்டு ஃபுட்டை கம்மியா சாப்பிடணும், இது ஒண்ணு. அடுத்தது ரெகுலர் மீல்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம ப்ரோக்ராம்ல ரெகுலர் மீல் தேவையில்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற மீலே ரொம்ப செழிப்பான மீல். ஆனாலும் டயபெட்டிக் பீப்புளுக்கு ஒரு ஃப்ரூட் ஒரு 11 மணி வாக்குல சாயங்காலம் ஏதாவது ஒரு பர்சனலைஸ்டு ஒரு குட்டி ஸ்நாக்கு, அது என்னது சொல்லி கொடுப்பாங்க உங்க கோச்சஸ். பிளேட்டை வந்து முதல்ல ஹாஃப் பிளேட்டா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டி வெஜிடபிள்ஸோட இல்ல ஒரு மோரோ ஒரு கூட்டோ ஒரு ரசமோ குடிச்சிட்டோ சாப்பிட உட்காரணும், ஹாஃப் பிளேட் எடுத்து சாப்பிடணும். அடுத்தது ஹோல் கிரெயின் வெரைட்டி ஆஃப் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், முழு வகை தானியங்கள். அதை ப்ராசஸ்டு கிடையாது. அரிசி வந்து முன்னாடி எல்லாம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நான் எப்பவுமே சொல்லுவேன், நமக்கு நிறைய வாட்டி கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். இப்பெல்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி கிளீன் பண்ணாலே அப்ப இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் வேற அரிசியில, சுகர் காலங்களுக்கு செழிக்கும். ஆனா இன்னைக்கு அந்த ரேஷன் அரிசி பல பேர் சாப்பிடுறாங்க சுகருக்கு, அது ஓரளவுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் கொண்டது, ஏன்னா அதுல பாலிஷிங் கிடையாது. சரியா? அண்ட் பிளான் யுவர் மீல்ஸ், அக்கஸ்மாத்தா பண்றது கிடையாது. வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா நாளைக்கு என்ன சாப்பிட்டு பிளான் பண்ணுங்க, செம்ம ரிசல்ட் வரும் உங்களுக்கு. இன்னைக்கே பார்த்துட்டு ஏதோ இருக்கிறத போட்டு பண்ணிடலாம் சொல்லி பண்ணீங்கன்னா அது வந்து நமக்கு ஃபால்டர் தான் ஆகும், நமக்கு அது நிறைய சாப்பிடுவோம். சரியா? ஸோ டயட் வந்து டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வேண்டி ஒரு பிரதானப்பட்ட ரூல். ரெண்டாவது புரதம், நான் சொன்ன மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன், ஃபிஷ் இதெல்லாம் வந்து நீங்க எடுக்கிறீங்கல்ல சூப்பரா இருக்கும். தண்ணி, கரெக்டான அளவுக்கு தண்ணி. இப்போ பாருங்க உங்க முன்னாடி நான் 2 கிளாஸ் குடிச்சாச்சு, 500 ml வச்சு, ஒரு ஹைட்ரேட் குடிச்சாச்சு, ஒரு இது குடிச்சாச்சு. ஹைட்ரேஷன் இல்லாம உட்காரக்கூடாது. டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க கட்டாயமா தண்ணி வந்து எடுக்கலாம். நிறைய பேர் நான் பாக்குறேன் இந்த கம்யூனிட்டியில இப்போ நிறைய பேர் தண்ணி வாயில கூட வைக்கல. ஸோ எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு அட்லீஸ்ட் 200 to 300 ml வாட்டர் நீங்க செட் பண்ணணும், நீங்க ஐபிஎம்ஆர்ல இருக்கீங்கன்னா. ஸோ நம்ம உடம்புல இந்த செரிமானம் நல்லா நடக்கணும், ப்ராசஸ் சூப்பர் ஆகணும், வெயிட் லாஸ் கரெக்டா நடக்கணும், சுகர் கரெக்டா கட்டுப்பாடுல ஆகணும்னா தண்ணி மிக மிக அவசியம். ஸோ நம்ம உணவுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சிடிசி, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ஃப்ரம் யூஎஸ்ஏல இருந்து நம்ம உணவு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது எந்த வகையான டயபெட்டிஸ் ப்ரோக்ராம்லயும் கிட்டத்தட்ட 70% மேல நம்ம ரிசல்ட்ஸை கண்டு இருக்கோம். ரிசல்ட் டாக்குமெண்டட் ரிசல்ட்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. அதுக்கு மேல இதோட சோர்ஸ் கோட் கூட கொடுத்துருக்கோம், எங்க இது வந்திருக்கு, சீனியர் டைரக்டர் கம்பெனிஷன் ஃப்ரம் ஹெர்பலைஃப்ல இருந்து இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட என்னோட டாபிக் முடியறது. இன்னைக்குல இருந்து நான் வந்து காலம் ஸ்டார்டிங் போது ஒரு 3 விஷயங்கள் சொன்னேன், அதை நான் ரிப்பீட் பண்றேன். இப்போ யாரெல்லாம் அதை பத்தி சொல்ல போறீங்க பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணணும்? எஸ் வாகினி மேம். பிளட் டெஸ்ட் எடுக்கணும் சார் ரெகுலரா. सही जवाब आप कर दिया जाए 1 crore rupees. அவுனா மேம் சொல்லுங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கணும். எங்க எடுக்கணும் பிளட் டெஸ்ட்? பிளட் டெஸ்ட் லேப்ல, எங்க? வீனஸ் பிளட் லேப்ல எடுக்கணும். லேப்ல 6 monthsக்கு ஒரு வாட்டி ஃபுல் பாடி செக்அப் எடுக்கணும். ஓகே. அண்ட் இந்த மாதிரி டயபெட்டிக் இருக்கிறவங்க, ப்ராப்ளத்துல இருக்கிறவங்க, விஸ்வம்பரன் சார் லாஸ்ட் டைம் எடுத்தீங்க பிளட் டெஸ்ட்? 3 months ஆகுது சார். 3 months ஆக போறதுனா இப்போ திருப்பி அந்த பாராமீட்டர் திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி எடுத்துருக்கேன். வெரி குட், சூப்பர், வெரி குட். சோ அந்த டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி எசென்ஷியல். அமுதா மேம் நீங்க சொல்லுங்க, வேற என்ன சொன்னீங்கன்னா? அமுதா மேம் बोलिए. சார் பிசிக்கல் சார்ட் மெயின்டைன் பண்ண சொல்லிருக்கீங்க. பிசிக்கல் சார்ட் மெயின்டைன் பண்ண சொன்னேன். அதுல வந்து நீங்க வீட்ல செக் பண்றத அங்க டாக்குமெண்ட் பண்ணுங்க சொன்னேன். ஓகே, சூப்பர், வெரி குட். சோ என்னோட பாயிண்ட்ஸ் கவர் ஆச்சு. எல்லாரும் நல்ல அட்டென்டிவா இருக்கீங்க. ஒரு அருமையான பப்ளிக்கா இருந்து ஒரு அருமையான ஒரு பொறுமையா என்னோட பேச்சை கேட்டு இந்த செஷன் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு கிளாப் பண்ணுவோம் எல்லாரும். 1 2 2 விரல் வச்சு 3 4 5 Thank you. Thank you. So, Thank you. back to Ida.